श्रीपते रघुलाभिरामं श्रीमद्दं श्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मदाह्वय वर्तनाथ श्री भक्तिसार गुणशेखर योगी वाहान् भक्ताङ्गिरेण परकालितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதில் அரங்கரு கட்சி நம்மேற்ற கடலனை பெழுத்த பெருமாளை பாடும் சீர்தொண்டர் அடிப்பொடி எம்பெருமான எப்பொழுதும் பேசுவேன். இரண்டாவது பாட்டு பார்க்கணும். அடி இரண்டாம் பாட்டு அவதாரிக்கை. பொதுவா காலக்ஷேபத்தெல்லாம் அப்படி பண்ணுவாங்கன்னா அவதாரிக்கையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாசனம் செய்விப்பாங்க. இரண்டாம் பாட்டு நிச்சயமாமலை இத்தியாதி. திருநாமத்தினுடைய பாவனத்துவமும் அது கற்கையாலே தமக்கு பிறந்த ராஜகுலமும் சொல்லிற்று கீழ். முதல் பாட்டுல கீழ்பாட்டு என்ன சொன்னார் ஆழ்வார்? திருநாமத்தினுடைய பாவனத்துவம். பாவனத்துவம்னா நம்மை புனிதமாக்கக்கூடிய தன்மை திருநாமத்துக்கு இருக்கு. நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கடத்திவிடும். காவலில் புலனை வைத்து அப்படின்னு சாதித்தாரா, களி தன்னை கடக்க களி அப்படின்றது பாபம்னு வச்சுட்டு நம்மளுடைய பாபத்தை எல்லாம் கடத்தி வைத்திடும் திருநாமம். அதனுடைய பாவனத்துவமும் அது கற்கையாலே தமக்கு பிறந்த ராஜகுலமும். ராஜகுலம்னா ராஜகுலம் ஆகாது. ராஜகுலத்துல பிறந்தவன் அவன் கேட்பாரற்று இருப்பது போல ஆழ்வார் என்ன சொன்னார்னா, திருநாமத்தை கற்றபடினால யமனுடைய தமறுகள் அவர்கள் தடையில நான் கால வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த மகாத்மியம் சொல்லப்பட்டது கீழ். இதில் திருநாமத்தினுடைய போக்கியத்தையை சொல்லுகிறது. இரண்டாம் பாட்டுல திருநாமமானது பரம போக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் பின்னை போக்கியத்தையை சொல்லி பாவனத்துவத்தை சொன்னாலோ என்ன? சரியே இந்த கிரமத்துல சொல்லணும். முதல்ல திருநாமம் போக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருநாமம் நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கும், பாவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டுட்டு, என்னில் பயம் போனாலே ரசியதையிலே இழிவது. பயம் இருந்தா அப்ப எப்படி திருநாமம் போகியம்னு தோணும்? போகியம்னா என்ன? அனுபவிக்க வேண்டியது. அனுபவம் ஏற்படணும். மனசுக்குள்ள பயம் இருந்ததுன்னா எப்படி எம்பெருமான் அனுபவிக்க தோணும்? என்ன பயம்? யம பயம் தான். பாப்பத்தினால என்ன வர போறதோ அப்படின்ற பயம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அனுபவம் எப்படி போகும்? ஆகையினால முதல்ல என்ன சொல்லணும்னா, திருநாமத்தை அண்டை கொண்ட பலத்தாலே பாபம்லாம் கழிந்து விடும், யம பயம் இனி கிடையாது அப்படின்னு சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் திருநாமத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தகுதி ஏற்படும். ஆகையினால இரண்டாவது பாட்டுல போகியத்துவத்தை ஆழ்வார் சாதிக்கிறார். பயம் போனாலே ரசிதையிலே இழிவது. ஜுவரம் அனுவர்த்தியா நிற்க பால் ரசிக்குமோ அப்படின்னு லோக திருஷ்டாந்த ஒண்ணு சாதிக்கிறார். ஜுவரம் இருக்கும் பொழுது பால் ரசிக்குமா? ஜுவரம் போன பிறகு தானே பால் ரசிக்கும். ஆகையினால பயம் போன பிறகுதான் அனுபவம். இது போலதான் பல இடங்கள்ல ஆச்சாரியால் சாதிக்கிறது முமுட்சப்படியில் எடுத்துட்டோம்னா நமஸ்பதார்த்தத்தை முதல்ல சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நாராயணாய அப்படின்றது வருது. அங்கே படிவாச்சாரியர் கேட்டுக்கிறார். பிரணவம் முதல்ல ஆ ஊ மா இருக்கு. அதுக்கு விவரணமாக தான் என்ன அமைந்திருக்குன்னா அடுத்த ரெண்டு பதங்கள், நமஹா அப்படின்ற பதமும் நாராயணாய அப்படின்ற பதமும். அது ரெண்டும் விவரிக்கிறது. இத பிரணவத்துல சொல்லப்படுற அர்த்தத்தை விவரிக்கிறது. ஆனா அங்க கிரமத்துல விவரிக்கல. பிரணவத்துல என்ன கிரமம் இருக்கு? ஆ ஊ மா அப்படின்னு இருக்கு. ஆனா விவரணம் பண்ணும் பொழுது முதல்ல உகாரத்தினுடைய அர்த்தத்தை விவரிச்சிடுறது. நமஹா அப்படின்றது உகாரத்தினுடைய அர்த்தத்தை விவரிக்கக்கூடிய பதம். அந்த ஆச்சாரியெல்லாம் கேட்டுக்கிறா, ஏன் இப்படி மாறாடின்னு விவரிக்கிறது? அதுக்கப்புறம் தான் அப்படின்றதுனுடைய விவரணம் தானே நாராயணாய அப்படின்ற இடத்துல நாராயண அப்படின்ற பதம். ஏன் இப்படி கிரமத்தை மாறாடி விவரணம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு, விரோதி போய் அனுபவிக்க வேண்டுகையாலே. இப்போ விரோதி போன அப்புறம்தான் நாராயணனான பகவானுக்கு கைங்கரியம் அப்படின்னு நாராயணாய அப்படின்ற அந்த சதுர்த்தின்னு சொல்லுவான். நாராயணாயன்றது நான்காம் வேற்றுமை. நாராயணாய அது கைங்கரியத்தை காட்டுறது, கைங்கரிய பிரார்த்தனையை காட்டுறது. அதெல்லாம் எப்போ விவரிக்க முடியும்? விரோதி இருந்தா அந்த கைங்கரிய பிராப்தியை பத்தியே விவரணம் ஒட்டாது. ஆகையினால நமசு அப்படின்றதுனால விரோதியை கழித்து விட்டு அதற்கு பிறகு அனுபவத்தை பத்தி பேசுறதுன்றது மற்ற இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான். அதைதான் ஆழ்வார் இங்க கடைபிடிக்கிற. முதல்ல திருநாமத்தினுடைய பாவனத்துவம் முதல் பாட்டுல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய போக்கியத்துவம். முன்பு பாபத்தை கூடு போரித்து யம பீதனாய் இருக்கிறவனுக்கு அந்த பயம் நிவிருத்தமானால் அல்லது போகியதையிலே நெஞ்சு செல்லாதே. ஸ்பஷ்டம்தான். முன்பு எவனை கண்டு பீதனானவனுக்கு, பயத்தை கொண்டவனுக்கு அவனுக்கு திருநாமத்தினுடைய போகியத்துவம் நெஞ்சில படாது. அவனுக்கு என்ன பயம் இருக்கும்?
நமக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா நமக்கு அந்த இன்னும் அந்த ஆஸ்திக புத்தி பூரணமாக வரல. ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கை முடிஞ்ச அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்றத மனசுல தெள்ள தெளிவாக பட்டுதுன்னா கண்டிப்பா அந்த பயம் வரும். அது அடுத்தது நடக்குமா அப்படின்ற பயம் ஓடிக்கொண்டு இருந்தது என்றால் அப்ப பெரிய பெருமாளை சேவிச்சோம்னா, பயம் இருக்கும் பொழுது பெரிய பெருமாளை சேவிச்சோம் அனுபவம் நமக்கு தோற்றாது. ஆகையினாலதான் எம்பெருமானுடைய திருநாமம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பயத்தை போக்கிவிடும். அப்படின்றத தெரிஞ்சுட்டோம்னா இன்னும் நமக்கு யமவசியத்தை கிடையாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிருச்சுன்னா பயம் போயிட்டு நம்ம பெரிய பெருமாள் அனுபவிக்கிறதோ பெரிய பெருமாள் திருநாமத்தை அனுபவிக்கிறதோ அது கூடும். என் நாம சங்கீர்த்தனதா மகாபயாத் விமோக்ஷம் ஆப்னோதி ந சம்சயம் நரஹா என்று ரிஷிகள் திருநாமம் பய நிவர்த்திக்கு ஏதுவாக சொல்லுவார்கள். ரிஷிகள்னா இந்த கர்மத்தை தான் ஆதரிப்பார்கள். என்ன பண்ணுவார்கள்னா திருநாமமானது எதுக்காக அப்படின்னா பயத்தை போக்குவதற்காக அப்படின்னு. சரி, இது வரைக்கும் முதல்ல திருநாமத்தினுடைய பாவனத்துவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருநாமத்தினுடைய போகியத்துவத்தை ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படின்னு ஆச்சாரியர் பெரியவாச்சான்படி சாதிச்சுட்டு வந்தார். இந்த கிரமம் இப்படிதான் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா பாவனத்துவம் அப்படின்றதுல ஆழ்வாருக்கு அவ்வளவு நோக்கம் கிடையாது. திருநாமமானது பாபத்தை கழித்து கொடுக்கும் அப்படின்றதுல அவ்வளவு நோக்கம் கிடையாது. எதுல முழுமையான நோக்கம் அப்படின்னா திருநாமமானது பரம போக்கியமாக இருக்கும் அப்படின்றதுலதான் முழுமையான நோக்கம். அதுலதான் ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா திருநாமமானது பாபத்தை போக்கி கொடுக்கும் அப்படின்றதோட நின்று விடுவார்கள் அநேகமாக. ஆனா ஆழ்வார்கள் பிழைப்பில் பெரும்பெயரே பேசி என்று போக்கியதா பிரகர்ஷத்தை சொல்லுவார்கள். ஆழ்வார்களுக்கு எதுல நோக்கம்னா போகியத்துவத்துலதான் நோக்கம். இப்படி வச்சுக்கோங்களேன், பாவனத்துவம் இருக்கு, போகியத்துவம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. யாருக்கு எதிர நோக்கம் என்றால் ரிஷிகளுக்கு பாவனத்துவத்துல நோக்கம், போகியத்துவத்தையும் சொல்லுவார்கள், நோக்கம் பாவனத்துவத்துல. ஆழ்வார்களும் பாவனத்துவம் போகியத்துவம் ரெண்டுமே சொல்லுவார்கள், நோக்கம் எதிர அப்படின்னா போகியத்துவத்துலதான் நோக்கம். 2ஆம் திருவந்தாதி பாட்டு பிழைப்பில் பெரும்பெயரே பேசி, இது 51வது பாட்டு. படைப்பன் திருமாலை ஆங்கவர்கள் சொன்ன பிழைப்பில் பெரும்பெயரே பேசி அப்படின்னு வருது. அவர்கள் சொன்ன ஆய்ப்பாடியில் உள்ள அந்த இடைப்பெண்கள் அவர்கள் சொல்லக்கூடிய திருநாமத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த திருநாமம் எப்படிப்பட்டதுன்னா பிழைப்பில் பெரும்பெயர் அப்படின்றார். பிழைப்பில் அப்படின்னா பிழைப்பில்லாத, பிழைக்க விடாத அப்படின்னு தாற்பயம். அதாவது அவசியம் நம்மை அகப்படுத்திக் கொள்ளக்கூடிய திருநாமம். அதை விட்டு அகன்று நம்மளால் போக முடியாது. அந்த இடத்துல கால் தாழ பண்ணக்கூடிய திருநாமம் பிழைப்பில். அதனாலே இதுக்கு பெருமை இருக்கு, பெரும் பெயர். அங்க உரையில ஏற்பாக்குனா 2 வியாக்கியானம். ஒண்ணு பெரியவாச்சான்படை சாதிக்கிற வியாக்கியானம், 4000க்கும் இருக்கக்கூடிய வியாக்கியானம். மத்தொன்னு அப்பிள்ளை அப்படின்னு ஆச்சாரியர் சாதிச்ச உரை அப்படின்னு மற்றொரு வியாக்கியானம். உரை அப்படின்ற வியாக்கியானத்துல அப்பிள்ளை என்ன சாதிக்கிறார் அப்படின்னா பெரும் பெயர் அப்படின்னு இருக்கு. பெரும் பெயர்னா நிறைய சங்கியை, அதாவது நிறைய அக்ஷரங்கள் கொண்ட பெயரா, பெருசா நீண்டதாக திருநாமம் இருக்குமா, அந்த பெருமை கிடையாது. என்ன பெருமை அப்படின்னா ஒரு முறை சொன்னாலே தன்னிடத்துல கால் தாழ பண்ண வைக்கக்கூடிய ஒரு பெருமை, அதான் பிழைப்பில் பெரும் பெயர். அப்படிப்பட்ட பெரும் பெயர். அதனால என்ன தெரிகிறது, என்ன பெருமை இங்க திருநாமத்துக்கு? அந்த போகியத்துவம் தான். ஒரு முறை சொன்னாலே மறுபடியும் சொல்ல வேண்டும் அப்படின்ற இந்த போகியதா புத்தி ஏற்படுத்தக்கூடியது அந்த திருநாமம். பிழைப்பில் பெரும்பெயரே பேசி என்று போகியதா பிரகர்ஷத்தை சொல்லுவார்கள் ஆழ்வார்கள். இத்திருநாமந்தான் பிரயோஜனாந்தர பரருக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும், உபாயாந்தர நிஷ்டருக்கு பாவனமாய் இருக்கும், பிரபன்னருக்கு தேக யாத்திரா சேஷமா இருக்கும். 3 பேருக்கு 3 விதமாக திருநாமம் இருக்கு. இத்திருநாமம் தான் பிரயோஜனாந்தர பரருக்கு மற்ற பிரயோஜனங்களை கொள்ளலாம். ஐஸ்வர்யம் என்ன, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன, சொர்க்காதி அமுஷ்மிக ஐஸ்வர்யம் என்ன, இது எல்லாமே திருநாமமானது சாதித்து கொடுக்கும். பிரயோஜனாந்தர பரர்கள் அப்படி பயன்படுத்துவார்கள் இந்த திருநாமத்தை. உபாயாந்தர நிஷ்டர்னா பக்தி யோக நிஷ்டர். இந்த திருநாமத்தை, அதாவது பக்தி யோகத்துக்கு அங்கமாக திருநாம சங்கீர்த்தனமோ அப்படி இல்லைன்னா திருநாம சங்கீர்த்தனத்தையே உபாயமாக கொள்ளக்கூடியவர்கள் உபாயாந்தர நிஷ்டர். இந்த உபாயத்தை பற்றி மோட்சம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இது என்ன பண்ணோம்னா பாவனமாக இருக்கும், அவர்களுடைய பாபத்தை போக்கி கொடுக்கும். பிரபன்னருக்கு சரணாகதி பண்ணவர்களுக்கு தேக யாத்திரா சேஷமாக இருக்கும். தேக யாத்திரா சேஷம் அப்படின்னா சரணாகதி பண்ணியாச்சு, இனிமேல் காலத்தை எப்படி போக்குவது? பக்தி யோக நிஷ்டனாக இருந்தானா எப்படி காலத்தை போக்கணும் அப்படின்னா காலம் பூரா பக்தியை பண்ணிட்டு இருக்கணும், அது தெரிஞ்சு போயிருச்சு. சரி, சரணாகதர்கள் இருக்கார்கள், சரணாகதி பண்ணியாச்சு, இனிமேல் எப்படி காலத்தை போக்குறது? நம்ம நினைச்சபடி வாழ்ந்தோமே என்றால்
நம்ம கோருகிற பலனுக்கு விரோதமாயிடும். நம்ம என்ன பலனை கோருகிறோம், என்ன கேட்கிறோம் பெருமாள் இடத்துல, உன்னுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்காக சரணாகதி பண்ணிட்டு மீதமுள்ள வருஷ காலத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா ஒட்டாத பலத்துக்கு இருக்கும். ஆகையால நமக்கெல்லாம் தேக யாத்திரா சேஷமாக திருநாமம் இருக்கும். எப்படி பொழுத போக்கலாம்னா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டு பொழுத போக்கலாம். அதான் தேக யாத்திரா சேஷம். தேக யாத்திரா அப்படின்னா தேகம் போகிற அந்த காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு சேஷமாக, அதுக்கு உறுப்பாக இந்த திருநாமமானது பயன்படுகின்றது. தேக யாத்திரா சேஷமா இருக்கும். இதுக்கு லௌகிக உதாரணம், 3 பேருக்கு 3 விதமாக திருநாமம் பயனை ஏற்படுத்துறது அப்படின்னு சாதிச்சாரா. லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை தெரிவிக்கிறார். முத்துப்படும் துறையில் முழுகுவார், முத்தை கொடுத்து பழம் கொள்ளுவார்கள். முத்துப்படும் துறையிலே, சமுதிரத்துலதான் முத்து விளையும். அது முத்துச்சிப்பி அப்படின்ற அது ஒரு பிராணி, ஆயிஸ்டர் நினைக்கிறேன். அதுலதான் அந்த முத்தானது விளையும். அது எல்லா துறையிலும் அது படாது, இந்த மாதிரி அந்த பிராணி கிடைக்காது. அந்த முத்துப்படும் துறை சமுதிரத்துல ஏதோ ஒரு சில இடத்துலதான் இருக்கும். அப்ப சமுதிரத்துல இறங்கி அந்த முத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஆட்கள் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார்கள், சமுதிரத்துக்குள்ள இறங்கி முத்து எடுக்கிறது. முத்துப்படும் துறையில் முழுகுவார், அதை முழுக வேண்டியிருக்கு. இது கடினமான செயல். இப்படி கடினமான செயலை செஞ்சு அவர்கள் முத்தை எடுத்து என்ன பண்ணுவார்கள், முத்தை கொடுத்து பிறருக்கு கொடுத்து அதுக்கு பதிலாக என்ன வாங்கிப்பார்கள், பணம் கொள்ளுவார்கள். இவ்வளவு பெருவிலைனாக இருக்கக்கூடிய முத்தை கொடுத்துட்டு கடைசியில என்ன அவர்கள் பெறுகிறார்கள்னா வெறும் ஒரு பழத்தை பெறுகிறார்கள். அன்னி பொழுதுக்கு எனக்கு பசி தீர்ந்துதா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு பழம் இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு இருக்கார்கள் சில பேர். இது யாருக்கு உதாரணம், அப்பேற்பட்ட திருநாமத்தை கொண்டு எனக்கு இந்த லோகத்துல ஐஸ்வர்யம் கிடைக்குமா, எனக்கு ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் கிடைக்குமா அப்படின்றத மட்டும் கொள்ளுகிறார்கள் இல்லையா, அவர்கள் இந்த முத்து கொடுத்து பழத்தை கொள்ளும் அவர்கள் போலவேதான் என்று சொல்லி, அப்புறம் செழுமுத்து வெண்ணற்கென சென்று மாறுவர்களிலே. இது திருமொழி பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. திருநாங்கூரை பத்தி, மணிமாட கோயிலை பத்தி. தலை கட்டவிழ் தாமரை வைது பொய்கை தடம்பு கடங்கா விடங்காதரவம் இழைக்க திளைத்திட்ட தன் உச்சிதன்மேல் அடி வைத்தவம்மானிடம் மாமதியம் திளைக்கும் கொடி மாளிகை சூழ் தெருவில் செழுமுத்து வெண்ணற்கென சென்று முண்டில் வழக்கை நுழைப்பாவையர் மாறுநாங்கூர் மணிமாட கோயில் மணங்கன் மனனே. தலை கட்டவிழ் தாமரை, தலை தாமரை, கட்டவிழ் தாமரை. தலை அப்படின்னா தடை, தடைப்பட்ட தாமரை, அதாவது முட்டித்து இருக்கிற தாமரை. அப்புறம் கட்டவிழ் தாமரை, கட்டானது அவிழ்க்கப்பட்ட தாமரை, அதாவது அலர்ந்த தாமரை. முட்டித்த தாமரை, அலர்ந்த தாமரை. தலை கட்டவிழ் தாமரை வைகு பொய்கை, அது தங்குகின்ற பொய்கை. பொய்கைனா குளம், பொய்கை தடம், அதனுடைய கரையோ இல்லாட்டி அது குள்ளையோ. தலை கட்டவிழ் தாமரை வைகு பொய்கை தடம் புக்கு, அதிலே சென்று புக்கு. விடங்கால் அரவம், அடங்கா விடங்கால் அரவம், அதாவது கண்ணனை பத்தின பாட்டு. காளிங்க நர்த்தனம் பண்ணாலே எம்பெருமான், அவனை பத்தின பாட்டு. அந்த அரவு எப்படி இருக்கு, அரவுனா பாம்பு, காளிங்கன் ஆகிற அந்த பாம்பு, அது எப்படி இருக்குன்னா அடங்கா விடங்கால் அரவம், அடங்காததாக இருக்கு, யாரும் கட்டுப்படுத்த முடியல அந்த பாம்பை. விடங்கால் அரவம், விடம் விடத்தை காலுகின்ற, காலுதல் அப்படின்னா கக்குதல், விஷத்தை கக்கறது காளிங்கன் ஆகிற பாம்பு. அடங்கா விடங்கால் அரவம், அதனுடைய தலையிலே திளைத்து, அதாவது எம்பெருமான் விளையாட்டாக அனுபவித்துக் கொண்டே அவன் என்ன பண்றான் அப்படின்னா அதனுடைய தலையில அதனுடைய அடியை இழைத்து நர்த்தனம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி மேல அந்த திருநாங்கூர் திவ்ய தேசம் மணிமாட கோயில எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் வசிக்கின்றான். அந்த மணிமாட கோயில் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா மாமதியம் திளைக்கும் கொடி மாளிகை சூழ். மாமதியம், மதியம்னா சந்திரன். அது என்ன பண்றதுன்னா அது திளைக்கக்கூடியதான கொடி இருக்கான். சந்திரன் சஞ்சரிக்கிறதா வானத்துல, அது கொஞ்ச நேரம் தங்கிட்டு போறதுதான். எங்க தங்கிட்டு போறது அப்படின்னா மணிமாட கோயில இருக்கிற மாளிகையினுடைய கொடியில அது கொஞ்ச நேரம் தங்கிட்டு போறதுதான். என்ன தாற்பயம்னா அந்த கொடிகள்லாம் அவ்வளவு உயர்ந்தது, மாளிகையே உயர்ந்ததாக இருக்கு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய கொடியானது அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். திவ்யதேசத்துக்கு ஏற்றம் சொல்லணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒரு திருவுள்ளம். மாமதியம் திளைக்கக்கூடிய அந்த கொடி, அப்படிப்பட்ட உயர்ந்த கொடியை உடைய மாளிகை, அதனால சூழப்பட்ட மணிமாட கோயில் அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றொரு விசேஷம் சாதிக்கிறார். அந்த திவ்யதேசம் எப்படி இருக்குன்னா மாமதியம் திளைக்கும் கொடி மாளிகை சூழ் தெருவில், அந்த திவ்யதேசத்தினுடைய தெருவிலே செழுமுத்து வெண்ணற்கென, செழுமுத்து செழுமையான முத்து இருக்கு இல்லையா, மிக உயர்ந்ததான முத்து, அது வெண்ணற்கென, வெண்ணெல், வெண்மையான நெல், நெல் இருக்கு இல்லையா அரிசி, வெண்மையான நெல். அது ஆச்சாரியெல்லாம் சாதிக்கிறார்,
செந்நெல்லுக்காக கூட கிடையாது. வெண்ணெல்ன்றது இன்னும் மதிப்பு குறைவான். அப்பேற்பட்ட முத்த எதுக்காக இவர்கள் கொடுக்கிறார்கள்? இவர்கள் கைப்பற்றுவது என்ன அப்படின்னா வெறும் வெண்ணெலுக்காக. வெண்ணெல்னா வெண்ணையான அரிசி, நம்ம இப்போ சாப்பிடுறோமே பொன்னி அரிசி அப்படின்றது இல்லையா? இதுல கூட சில பேர் சொல்லுவா அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது கிடையாது, அந்த பொன்னி அரிசி அப்படின்றதுலாம் பச்சை அரிசி அவ்வளவு நல்லது கிடையாது. அதை காட்டும் இன்னும் இந்த சிவப்பான அரிசி இருக்கே அது ஒன்றும் விலை, அது ஒன்றும் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். அதையும் வியாக்கியாதெல்லாம் தெரிவிக்கிறார். ஆச்சாரியாலாம் செந்நெல் அப்படின்றது உயர்ந்தது, ஆனா அதுக்காக கூட இவர்கள் முத்த கொடுக்கல. கேவலம் வெண்ணெலுக்காக, வெள்ளையாக இருக்கக்கூடிய நெல்லுக்காக இவர்கள் முத்த கொடுக்கணும்னு வரார்கள். ஆனா அந்த ஊர்ல முத்து ஏற்கனவே எல்லாருக்கையும் இருக்கா, ஆனால் யாருமே வாங்கிக்கிறது இல்லையா. அதெல்லாம் என்ன பண்றார்கள் அப்படின்னா, இந்த முத்தை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வெண்ணற்கென சென்று முன்றில்னா முற்றத்தில், அந்த வாசலுக்கு போய் அவர்கள் விற்பனை செய்தார்களா இந்த முத்துக்களை. நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். நமக்கு காய்கறி வேணும் அப்படின்னா காய்கறியை அவன் வாசலுக்கே கொண்டு வந்துடுவான். பழக்காரனோ காய்கறிக்காரனோ வாசலுக்கே கொண்டு வந்து வித்து எல்லாம் பண்ணுவான். ஆபரணங்கள், பொன்னாலான ஆபரணம், வைரத்தால ஆபரணம், அதெல்லாம் யாராவது வாசல் கொண்டு விற்பனை பண்ணுவார்களா? நம்ம தானே கடைக்கு போனோம். அதே போலதான் முத்து வேணும் அப்படின்னா வாஸ்தவமா எனக்கு கடைக்கு போயிருக்கணும் அந்த நாங்கூர்ல இருக்கக்கூடியவர்கள்லாம். ஆனா எல்லாருக்கும் ஏற்கனவே அவனுக்கு முத்து ஒரு செழிப்பா இருக்கு அந்த ஊரு, எல்லார் கையிலயும் முத்து ஏற்கனவே இருக்கான். அதெல்லாம் என்ன பண்றார்கள்னா முத்தை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வீட்டுத்தோறும் போய் விற்பனை செய்கிறார்கள். முன்றில் சென்று என்று வீட்டுத்தோறும் போய் விற்பனை செய்கிறார்கள். யார் பண்றார்கள்னா முன்றில் வளைக்கை நுழைப்பாவையர். நுழைப்பாவையர் அப்படின்னா மீனவ பெண்கள். நுழைச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நுழைச்சியர் அப்படின்னா மீனவ பெண்கள். மீனவ பாவைகள் இருக்கார்கள் இல்லையா, நுழைப்பாவையர் மீனவ பெண்கள். அவர்கள் தானே முத்து எடுக்கிறதுனா மீனவர்கள் தானே போய் முத்து எடுப்பார்கள். அந்த ஆண்கள்லாம் முத்து எடுத்துட்டு தன்னுடைய மனைவி மக்களிடத்துல போய் கொடுக்கிறார்கள். நீங்க போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு கொடுக்கிறார்கள். இவர்கள் நாங்கூருக்கு சேர்ந்து என்ன பண்றார்கள்னா அப்பேற்பட்ட முத்தை எதுக்காக கொடுக்கிறா அப்படின்னா வெறும் வெண்ணெலுக்காக, வெறும் சின்ன கொஞ்சம் அரிசிக்காக இவர்கள்லாம் அப்பேற்பட்ட முத்தை கொடுக்கிறார்கள். அது போலதான் இந்த பிரயோஜனாந்தர பரன் என்ன பண்றான் அப்படின்னா அப்பேற்பட்ட திருநாமத்தை கேவலமான ஐஸ்வர்யத்துக்காக பயன்படுத்துறான். சரி, அடுத்தவன் இளையறியும் செட்டிகள் பக்கல் புகுந்தவாறு பெரு விளையலாம். செட்டிகள் இருக்கார்கள், இன்னைக்கு இருக்கிறது போலயே அன்னைக்கும் செட்டிகள். அவர்கள் தான் இன்னைக்கும் கூட செட்டிகள் தான் அநேகமா இந்த ஆபரண வியாபாரத்துல அவர்கள் தான் ஈடுபடுறார்கள். அந்த காலத்திலும் அப்படிதான் இருந்தது. அந்த செட்டிகள் பக்கத்துல வந்தா அந்த முத்தானது அவர்களுக்கு இதனுடைய விலை தெரியுமே. அவர்கள் மறுபடியும் வெறும் நெல்லுக்காக கொடுப்பார்கள். அவர்கள் 10,000 15,000 அதிகமான விலைக்காக கொடுப்பார்கள். பெரு விலையனா. சரி, அந்த செட்டிகள் யாருக்கு கொடுப்பார்கள்? ராஜாக்களுக்கு கொடுப்பார்கள். அந்த ராஜா இடத்துல தனத்தை பெற்றுக் கொள்வார்கள். அந்த ராஜா என்ன பண்ணுவான்? அவன் மற்றவன் யாருக்காவது கொடுத்துட்டு 10,000க்கு வாங்கினத 1,00,000த்துக்காக கொடுப்பானா அப்படின்னு அப்படி பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்? செருக்கரானவர் செருக்கரானார் இத்தை பூண்டு அனுபவிப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா ராஜாக்கள்லாம் மற்றவ யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். இதை பூண்டு அவர்களை அனுபவிப்பார்கள். அப்ப இந்த செட்டிகளை போல யாருன்னா மோட்சத்துக்காக திருநாமத்தை பயன்படுத்துறான் இல்லையா, அவன் இந்த செட்டிகளை போல. உயர்ந்த பொருளுக்காக அவன் திருநாமத்தை பயன்படுத்துறான். ஆனால் பிரபன்னர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ராஜாக்களை போல அந்த திருநாமத்தை தாங்களே அனுபவிக்கின்றார்கள். மற்றொரு பயனுக்காக கருதாமல் திருநாமத்தை அனுபவிக்கின்றார்கள். ராஜாக்களை போல இருக்கக்கூடிய இந்த பிரபன்னர்கள். அப்படியே பிரயோஜனாந்தர பரர்க்கும் உறுப்பாய், சாதனாந்தர நிஷ்டர்க்கும் உறுப்பாய், பிரபன்னருக்கும் ஸ்வயம் பிரயோஜனமாயும் ஆய்த்து இத்திருநாமம் இருப்பது என்று 3 பேருக்கும் திருநாமம் இப்படி பயன்படுகின்றது. கீழே நின் நாமம் கற்ற என்னா நின்று. இப்ப அடுத்தது இந்த பாட்டுல மேல என்ன சொல்ல போறார் ஆழ்வார்? இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை பெரியவாச்சன்படி தெரிவித்தார். இங்க பகவானுடைய திருநாமத்தினுடைய போக்கியத்துவம் சொல்லப்படுறது அப்படின்னு தெரிவித்தார். இந்த பாட்டுல மேல ஆழ்வார் முக்கியமா என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, எனக்கு ஸ்ரீவைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல போறாரு. எனக்கு திருநாமமே போதும், ஸ்ரீவைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல போறாரு. ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பிரசக்தி சொல்லணும் இல்லையா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லியானும். சும்மாவானே யாராவது வேண்டாம் வேண்டாம் சொல்லுவாரா? அப்போ அது கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம் வர அப்பொழுது வேண்டாம் அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும். என்ன இங்க பிரசக்தி அப்படின்னா, கீழே நீ நாமம் கற்ற என்ன நின்று பெருமாள் சொல்றார். என்னுடைய நாமத்தை கற்றதுனால இப்ப ஏற்பட்ட ஒரு ஆவலிப்பு அப்படின்னு சொன்னீரு. நம் பேர் சொன்னார்க்கு நாம் கொடுக்க கடவுள் ஒரு நாடு உண்டு. என்னுடைய திருநாமத்தை சொன்னா நான் ஒரு நாடை கொடுப்பேன், அதான் ஸ்ரீவைகுண்டம். அத்தை அவர்களால் கொள்ளோம் என்ன ஒண்ணாது. எந்த பக்தரும் மறுக்க மாட்டார்கள். ஸ்ரீவைகுண்டத்தை பெருமாள் தரா அப்படின்னு சொன்னா யாராவது மறுப்பார்களா? யாரும் மறுக்க மாட்டார்கள். நம்மால் கொடோம் என்ன ஒண்ணாது.
நானும் கூட என்னுடைய அடியாளர்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நாடு 2 பேருக்குமே நிர்பந்தம் உண்டு. நான் கொடுத்துதான் ஆகணும், அவர் கொண்டுதான் ஆகணும். அத்தை கொள்ளீர் என்ற பெரிய பெருமாள் அருளி செய்ய அந்த ஸ்ரீவைகுண்ட நீரும் கொள்ளீர், திருநாமத்தினுடைய பிரபாவத்தெல்லாம் சொன்னீரு, இதோ ஸ்ரீவைகுண்டத்துக்கு வாரும் அப்படின்னு ஆழ்வாருக்கு சொல்ல, திருநாமம் சொல்லும் போதே ரசம் ஒழிய அவ்வருக்கு போய் அனுபவிக்கும் ரசம் எனக்கு வேண்டா என்கிறார். அதுதான் பிரசித்திங்க. பெருமாள் பெரிய பெருமாள் திருநாட்டை கொடுக்க ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா அந்த திருநாடு வேண்டாம் அப்படின்னு மேல இந்த பாட்டுல சாதிக்கிறார். அப்படி நமதாரிக்கை முற்று பெறுகிறது. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் குழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் திருலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்க மாநகர் உள்ளானே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் குழுந்தே என்னும் இச்சுவை அப்படின்னு மொத்தத்துக்கு சேர ஒரு வியாக்கியானம் சாதிக்கிறார். இந்த ரசம் இருந்தபடி கண்டீர், உமக்குத்தான் புறம்பே போவென்ன வேண்டி இருந்ததோ. இந்த ரசம் இருக்கிறதே, இப்படி ரசம் இருந்தும் கூட என்ன ஒரு யோசனைனால என்னை பார்த்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு வாரும் அப்படின்னு எப்படி சொன்னீர்? இந்த ரசத்தை ஒடிய நான் விட்டுட்டு வருவேனா அப்படின்னு பெரிய பெருமாளை கேட்கிறார். பச்சை மா மலை போல் மேனி, பச்சை நிறத்தை உடைத்தாய், ஸ்லாக்கியமா இருப்பதொரு மலை போலே ஆய்த்து திருமேனி இருப்பது. பச்சை மாமலை போல் மேனி, பச்சையான மேனி, அதாவது பச்சையான மலை. மா அப்படின்றது பெருத்த மிகவும் பெரியதான மலை, அது போல இருக்கக்கூடிய திருமேனி. பச்சை நிறத்தை உடைத்தாய், ஸ்லாக்கியமா இருப்பதொரு மலை. இப்போ முதல்ல மலைக்கு அந்த விசேஷனம். மலை எப்படி இருக்கு? பச்சையாக இருக்கு. மலையானது மாவாக இருக்கு. மாவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா பல அர்த்தங்கள் உண்டு. மானா விலங்கு அப்படின்னு அர்த்தம், மானா பெரியது அப்படின்னு அர்த்தம். இப்ப மலையானது பச்சையாக இருக்கு, பெருசாக இருக்கு. அப்படிப்பட்ட மலையை போல பெரிய பெருமாளுடைய திருமேனி இருக்கு. பச்சை நிறத்தை உடைத்தால் ஸ்லாக்கியமா இருப்பதொரு, அந்த மா அப்படின்றது பெருசாக இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். மேல சாதிப்ப பெருசாக இருக்கு அப்படின்ற அர்த்தம். மற்றொரு அர்த்தம் மா அப்படின்றது பெரியது அப்படின்னா அளவுல மட்டும் பெரியது அப்படின்னு இல்லாமல் அதனுடைய மதிப்புல பெரியது. ஸ்லாக்கியம் அப்படின்னா ஏற்றம் வாய்ந்தது. ஆக ஸ்லாக்கியமான மலை, பச்சையான மலை, அது போல பெரிய பெருமாள் திருமேனி. காணப்பூக்கால் கண்ணும் குளிர்ந்து, சரி அது என்ன 2 விசேஷனம்? அது பச்சையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஸ்லாக்கியமாக மிகவும் உயர்ந்ததாகவும் இருக்கு. 2 விசேஷணத்தினால என்ன பயன் என்றால், காணப்புக்கால் கண்ணும் குளிர்ந்து நெஞ்சும் குளிரும்படி ஸ்லாக்கியமாய் இருப்பது, ஸ்லாக்கியமாய்த்து இருப்பது. அதாவது அது பசுமையுடன் கூடியதாக இருக்கா, அதை பார்த்த உடனே நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுறது. அது எம்பெருமானுடைய திருமேனியாக இருக்கிறபடினால, மிகவும் ஸ்லாக்கியமாக இருக்கிறபடினால மனசுக்கும் குளிர்ச்சியாக இருக்கு. அப்போ கண்ணுக்கும் இருந்து மனசுக்கும் இருந்தாக அந்த எம்பெருமானுடைய திருமேனியானது இருக்கு. இதெல்லாம் நம்ம வெற்றிரேக்கத்துல நல்லா புரிஞ்சுக்கலாம். வெற்றிரேக்கத்துல அப்படின்னா இப்படி இல்லாதது ஒண்ணு வச்சிருந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா லோக்கத்துல சிலதுலாம் கண்ணுக்கு மட்டும் குளிர்ச்சியா இருக்கும், அல்ல சிலது அழகான பதார்த்தங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, கண்ணுக்கு மட்டும் குளிர்ச்சியா இருக்கும், அவ்வளவுதான். கண்ணுக்கு ஒரு இன்பத்தை தரும். அது மனசினுடைய துன்பத்தை போக்குமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு போக்காது. மனசுக்கு குளிர்ச்சியை தருமா அப்படின்னா போக்காது. ஆனா பெரிய பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கு? கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கு, மனசுக்கும் குளிர்ச்சியாக இருக்கு. தாபத்ரயாதுரனுடைய சகல தாபங்களும் கண்டபோது ஆறும்படியாய்த்து திருமேனி இருப்பது. தாபத்ரயாதுரன், அதாவது தாபத்ரயத்தாலே பீடிக்கப்பட்டவர்கள். அதென்ன தாபத்ரயம்? தாபம் என்றால் கொதிப்பு. இந்த சம்சாரத்துல 3 விதமான கொதிப்பு: ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். ஆத்தியாத்மிகம் அப்படின்னா ஆத்மானா இங்க சரீரம் அப்படின்னு அர்த்தம். பொதுவா ஆத்மானா என்ன அர்த்தம்? உடலுக்குள்ள உரைகின்ற உயிர் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆத்மா அப்படின்ற சொல்லுக்கே சில இடத்துல சரீரம், உடம்பு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இங்க ஆத்தியாத்மிகம் அப்படின்ற இடத்துல உடம்பு அப்படின்னு அர்த்தம் ஆத்மாவுக்கு. ஆத்மான்ற சொல்லுக்கு உடம்பு அப்படின்னு அர்த்தம். ஆத்தியாத்மிகமான துயரம்னா என்ன? உடம்பை பற்றி வரக்கூடிய துயரம். நமக்கு இருக்கக்கூடிய பாதி துயரம் உடம்பை பற்றி வரக்கூடிய துயரம் தான். ஆத்தியாத்மிகமான துயரம் இந்த சம்சாரத்துல இருக்கு. அப்புறம் ஆதி பௌத்திகம், பூதங்கள்னால ஏற்படக்கூடிய துயரம். மற்ற பிராணிகள் இருக்கு இல்லையா, மற்ற பூதங்கள்னால ஏற்படக்கூடிய துயரம். அப்புறம் ஆதி தெய்வீகம், தெய்வத்தால் ஏற்படக்கூடிய துயரம். அதாவது வெள்ளம் என்ன, பஞ்சம் என்ன, இந்த மாதிரி தெய்வத்தால் ஏற்படக்கூடிய துயரங்கள் இவை. ஆக இதுதான் தாபத்ரயம். இதனாலே பீடிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் கண்ட போது அந்த துயரம் எல்லாம் ஆறும்படியாக பெரிய பெருமானுடைய திருமேனி இருக்கின்றது.
நெய் திணுங்கினா போலே அகவாயில் தன்னழியினுடைய செறிவெல்லாம் வடிவிலே காணலாம்படி இருக்கை. நெய் திணுங்கினா போலே, அதாவது பெரிய பெருமானுடைய திருமேனி பச்சையாக இருக்கா, பச்சையாக இருக்குன்னு சொல்லுவார்கள், கருத்ததாக இருக்குன்னு சொல்லுவார்கள். இப்படி சொல்றதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய அகவாயில உள்ள எம்பெருமானுக்கு என்ன இருக்குன்னா தன்னழி இருக்கு. தன்னழி அப்படின்னா கிருபைன்னு அர்த்தம். அழி அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். மனசுல இருக்கக்கூடிய குளிர்ச்சினா என்ன? எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில் இருக்கக்கூடிய குளிர்ச்சினா அவனுடைய கருணை அப்படின்னு அர்த்தம். அந்த கருணை வந்து ஒரு வடிவெடுத்தால் எப்படி இருக்கும், அதுதான் பெரிய பெருமானுடைய திருமேனி. ஆக கருணை அப்படின்றது கண்ணுக்கு தெரியுமா? கருணைன்றது கண்ணுக்கு தெரியாது. ஆனா பெரிய பெருமானுடைய திருமேனி இருக்கே, அது வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த எம்பெருமானுடைய கருணையே அது உருவெடுத்துதான் எப்படி இருக்கும், அதுக்கே ஒரு வடிவத்தை கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் எம்பெருமானுடைய அந்த திருமேனியா ஆயிட்டு. இதுக்கு உதாரணம் என்ன சொல்றார், நெய் திணுங்கினா போல அப்படின்ற. திணுங்குதல் அப்படின்னா உரைத்தல், அதாவது கனமாறுது. திரவம் அப்படின்னா லிக்விட், கனம்னா சாலிடு. நெய் எப்படி இருக்கும், உருகின தசை நெய்க்கு இருக்கு. அது உருகி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல நெய் இருக்குமா, அது பிரசரிச்சுட்டே இருக்கும். பிரசரித்தல் அப்படின்னா ஃப்ளோவா இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது திரவமான நெய்யானது. ஆனா அந்த நெய்யை என்ன ஆகும், கொஞ்சம் சீத்தமாக, அந்த சுற்றுச்சூழல்லாம் வந்து சீத்தமாக, அதாவது கோல்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும், அதுவே கனமாயிடும், சாலிட் ஆயிடும் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் நெய்யானது. அப்போ நெய்யானது எப்படி திரவமான நெய்யானது அது கனமாக ஆகிறதோ, சாலிடாக ஆகிறதோ, அதே போல பெரிய பெருமானுடைய திருமேனியானது என்னது, அது கனம், அது சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. ஆனா உண்மையாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நெய் திணுங்கினா போல கருணை அப்படின்றதுதான் சாலிடாக மாறி இருக்கு, பெருமானுடைய திருமேனியாக மாறி இருக்கு. அப்படின்னா மொத்தமும் கருணை தான், திருமேனி மொத்தமும் கருணை அப்படின்னு தாற்பயம். நெய் திணுங்கினா போலே. மாமலை என்றது பூஜ்யமான மலை என்றபடி. மாமலை அப்படின்னு சாதிச்சாரு இல்லையா. மா அப்படின்னா பெருசு அப்படின்னு அர்த்தம். இங்க மா அப்படின்னா எந்த விதத்துல பெருமைன்னா பூஜ்யமான, பூஜைக்கு தகுந்ததான, உயர்ந்த அப்படின்னு தாற்பயம். பிரதமத்தில் சுபாசிரயமாய் பின்பு நித்திய அனுபாவியமாய் இருக்கும் ஸ்ராகியதையை சொல்லுகிறது. சரி, என்ன பெருமை இந்த திருமேனிக்கு அப்படின்னா, எடுத்த மாத்திரத்துல இந்த திருமேனி தான் நமக்கு சுபாசிரயமாக இருக்கும். மற்ற இடத்துக்கெல்லாம் போகாத படிக்கு நம்மளை தடுக்கக்கூடியது இந்த திருமேனியாக இருக்கும். சரி, மற்ற இடத்துக்கு போகல, மற்ற விஷயத்துல எல்லாம் ஈடுபடல, சரி அப்ப நம்ம அனுபவத்துக்கு என்ன விஷயம், அதே திருமேனி தான். ஏன்னா பிரதமத்திலே சுபாசிரயமாய் பின்பு நித்தியானுபாவியமாய் இந்த திருமேனியாகத்தான் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு பெருமையை கொண்டது இந்த திருமேனி. மலையானது ஸ்தைரியத்துக்கும் ஒப்பாய் வளர்த்திக்கும் ஒப்பாம் இத்தனை ஒழிய திருமேனியில் உண்டான போகியத அதிசயம் இல்லாமையாலே போகியத அதிசயம் எல்லாம் இல்லையே அதுக்கு. இப்போ பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னு சொன்னார். மலை போல் மேனி அப்படின்னா மலையை போன்றது இது எம்பெருமானுடைய திருமேனி. இப்போ மலைக்கு சிலதெல்லாம் கிடையாது, அது திருமேனிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்றது தெரியுது. எப்பவுமே அப்பதானே போல் அப்படின்றத பயன்படுத்துவோம், இல்லாட்டி அதுவேதான் அப்படின்னு சொல்ல மாட்டோமா. மலை போன்றது திருமேனி அப்படின்னா மலைக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் திருமேனிக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் சிலதான் அது ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் திருமேனிக்குள்ளது மற்ற சிறப்புகள்லாம் இருக்கு, அது மலைக்கு கிடையாது. என்ன கிடையாது அப்படின்னா, மலையானது ஸ்தைரியத்துக்கும் ஒப்பாய் வளர்த்திக்கும் ஒப்பாம் இத்தனை. மலையானது ஸ்திரமாக இருக்கு, அது அசையாம ஒரே இடத்துல இருக்கு. பெருமானும் அப்படிதான் ஸ்திரமாக ஒரே இடத்துல எழுந்தருளி இருக்கார். பெருமானுடைய சங்கல்பமே அதான. அவர் அர்ச்சாவதாரத்தில் இருக்கார் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பெருமானுடைய சங்கல்பமே என்ன அப்படின்னா, சம்சாரம் கிடந்தெடுத்தாலுன்னது நான் பெயரேன் அப்படின்னா பெரிய பெருமானுடைய சங்கல்பம். இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன திருவடிகளை வந்து கிட்டணும், அப்பதான் அங்க இருந்து எழுந்து போவோம் அப்படின்னு பெருமானுடைய சங்கல்பம். ஸ்திரமாக அங்க இருக்கார் பெருமாள். அதே போல வளர்த்திக்கு மலையானது ரொம்ப பெருசாக வளர்ந்து இருக்கு, அந்த அளவுல பெருமை இருக்கு இல்லையா, அதுவும் பெரிய பெருமாள் இடத்துல காணலாம். பெரிய பெருமாளுடைய திருவுருவம் பெருசாக வளர்ந்திருக்கு, எம்பெருமானுடைய திருவுருவம். ஆனா இவ்வளவுதான் ஒப்பே ஒழிய அந்த போக்கியத்துவம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது மலைக்கு கிடையாது. அப்பேற்பட்ட போக்கியத்துவம்ன்றது பெரிய பெருமாளுடைய திருமேனிக்கு தான். மேனி பச்சைமா மலை போல் மேனி ஆனந்தமயா என்கிற ஸ்வரூபமும் ஆனந்தாதி குணங்களும் அல்ல இவரை உகப்பிப்பது. ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, பகவான் இடத்துல ஈடுபடுவார்கள். எப்படி ஈடுபடுவார்கள் அப்படின்னா, அந்த பிரம்மம் இருக்கே, அந்த கடவுள் இருக்காரு, அவர் ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவர். நமக்கு ஆனந்தம் கிடையாது, அவர் ஆனந்தமே வடிவெடுத்தவர். சம்சாரத்துல நம்மளுடைய ஆனந்தமானது மறைக்கப்பட்டிருக்கு. ஆகையால நம்ம வந்து கடவுளுடைய அந்த நிலையை எழுத வேண்டும், ஆனந்தமயமாக நாமும் ஆக வேண்டும் அப்படின்னு இந்த ஆனந்தம் போன்ற அந்த ஆத்ம குணங்கள்ல ரிஷிகளுக்கு எல்லாம் நோக்கம் இருக்கும்.
ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு அந்த ஆனந்தாதி குணங்கள நோக்கம் கிடையாது. அனுபவிக்கக்கூடிய ஆழ்வார் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எம்பெருமானுடைய மேனி அனுபவிக்கிறார், இந்த திருமேனி அனுபவிக்கிறார். இவை இரண்டும் அகவாயிலே ஆம்படியான இவ்வடிவாய்த்து இவரை உகப்பிப்பது. இவை இரண்டும் அப்படின்றது இந்த ஆனந்தம் ஞானம், ஆனந்தம் இவை இரண்டும் அகவாயிலே ஆம்படியான வடிவாய்த்து இவரை உகப்பிப்பது. ஆக இந்த ஞானம் இருக்கே, ஆனந்தம் இருக்கே, இந்த ரெண்டு குணத்தையும் தன்னிடத்திலே தக்கி வைத்திருக்க கொண்டிருக்கிற அந்த திருமேனி, அதுதான் ஆழ்வாருக்கு அனுபவியமாக ஆறுது. இச்சா கிரகித அபிமதோரு தேகா அப்படின்னு இது விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய புராணம், அது ஸ்லோகம். இச்சா கிரகித அபிமத உரு தேகா, எம்பெருமானுடைய திருமேனி இருக்கு இல்லையா, நம்மளுடைய மேனியெல்லாம் எப்படிப்பட்டது? நம்மளுடைய மேனியானது கர்மத்தால சேர்ந்த மேனி. ஆனா எம்பெருமானுடைய திருமேனி இச்சையால சேர்ந்தது. அவனுக்கு ஆசை இருக்கு, இப்படிப்பட்ட திருமேனியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. இச்சா கிரகித, அதனாலே எப்படி இருக்கு? அபிமதமாக இருக்கு, அவனுக்கு வேண்டியதாக இருக்கு. நம்மளுடைய சரீரம்னா அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அபிமதமாலாம் இருக்காது, வேண்டியதாக எல்லாம் தோன்றாது சரீரமானது. நம்முடைய கர்மத்துக்கு சேர நம்முடைய சரீரம் வந்திருக்கு, அவனுடைய அபிமதமாக இருக்கு. அதே போல உரு தேகா, உரு அப்படின்னா பெரியதாக இருக்கக்கூடியது. ஆக பெருத்த தேகமானது இச்சையினாலே எம்பெருமான் எடுத்துக் கொள்கிறான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான தேகத்தை. மற்றொரு பாட்டும் காட்டார் பெரியாழ்வார் திருமொழி. குன்றாடு கொழுமுகில் போல் கொலைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கணமையில் போல் நிறமுடைய நெடுமால் அப்படின்னு ஸ்ரீரங்கம் பாட்டுதான் அது. என்ன கடவுளே, இது வியாக்கியானம் தானே அருள் செய்கிறார். 4 விசேஷணங்கள், 4 தன்மைகள் திருமேனிக்கு, அதாவது 4 ஊமைகள் திருமேனிக்கு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். குன்றாடு கொழு முகில் போல், குன்று ஆடு கொடு முகில், முகில்னா என்ன? மேகம். கொடு முகில்னா என்ன? கொடுத்த மேகம், பருத்த மேகம். குன்றாடு, குன்றம் மலை, குன்றத்திலே ஆடுகின்ற கொழு முகில் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பெரியவாசன் பிள்ளை என்ன சாதிக்கிறாருன்னா, கடுத்தே கட்டளையாக நீரை முகந்து போகமாட்டாதே மலையின் உச்சியிலே சாய்ந்த மேகம் போலவும். குன்றாடு கொழு முகில் அப்படின்றதுக்கு, முகில் அது கொழுத்து இருக்கு, கொழுத்துனா என்ன? பெருத்து இருக்கு. மேகம் எப்ப பெருத்து இருக்கும்? நமக்கெல்லாம் உணவு சாப்பிட்டா நாம் பெருத்து இருக்கும். மேகத்துக்கு உணவு என்ன? நீர் தான் மேகத்துக்கு உணவு. அதான் சாதிக்கிறார், கழுத்தே கட்டளையாக, கழுத்து வரைக்கும். நம்ம சாப்பிடறதா என்ன பண்ணுவோம்? நம்ம வயிறு நிரவுற வரைக்கும் சாப்பிடணும், அவ்வளவுதான். ஆனா சில பேர் ரொம்ப அதிகமா சாப்பிட்டாங்க என்ன ஆகும்? அவர் கழுத்து வரையிலும் சாப்பிடறாங்க அப்படின்னு சொல்றது போல, கழுத்தே கட்டளையாக, கழுத்து வரையிலும் நீரை முகந்திருக்கு சாப்பிடுறது போல. இது என்னன்னா, அவ்வளவு அளவுக்கு பூர்ணமாக நீரை முகந்திருக்கிற இந்த மேகம், அதனால பெருத்து இருக்கு. அதனால பேர முடியல, போக முடியல, எங்கேயும் போக மாட்டாதே மலையின் உச்சியிலே சாய்ந்த. குன்றாடு அப்படின்னா அந்த குன்றத்திலே ஆடுகின்றன, அங்கே சாய்ந்த மேகம். குன்றாடு கொடுமுகில் போல். அப்புறம் குன்றாடு கொடுமுகில் போல் குவளைகள் போல், குவளையை போல பெருமாள் திருமேனி இருக்கு. குவளைனா மலர், நெய்தல் மலர், குவளை புஷ்பம். கண்ணாலே முகந்து அனுபவிக்க குவளைகள் போலவும். அப்போ குவளை அப்படின்றது ரொம்ப பார்க்கறதுக்கே ஆகர்ஷகமாக இருக்குமா அந்த புஷ்பம். அதே போல பெரிய பெருமானுடைய திருமேனி கண்ணாலே அப்படியே பருகலாம்படியாக பெரிய பெருமானுடைய திருமேனி இருக்கு. அனுபவித்து முடிக்க ஒண்ணாமைக்கு கடல் போலவும். குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல். குறை கடல்னா குறைக்கின்ற கடல். நாயெல்லாம் குறைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, சத்தம் போடுறதுன்னு அர்த்தம். கடல் ஓசை போடுங்க, குறைக்கின்ற கடல். அந்த கடலை போல பெரிய பெருமாள் திருமேனி. என்ன இங்க ஒப்புமை, என்ன சாதுரியம் என்றால், கடலானது எப்படி அகன்று இருக்கும், அது எப்படி அனுபவித்து முடிக்க முடியாததாக இருக்கும், பெருத்து இருக்கும். அதே போல பெருமாளுடைய அனுபவமும் அது அனுபவித்து முடிக்க முடியாது. வைத்த கண் வாங்க ஒண்ணாமைக்கு மயில் திரள் போலவும் ஆய்த்து இத்திருமேனி இருப்பது. கொழுமுகில் போல் குறைகடல் போல் நின்றாடு கணமயில் போல். கணம்னா கூட்டம், கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய மயில போல இருக்கு பெருமாளுடைய திருமேனி. மயில் திரள், அந்த மயில் திரள் எதுக்காக உப்புமையா சொல்றாரு அப்படின்னா, மயில் திரள்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம கண் வாங்க முடியாது, நம்மளால மற்ற ஒரு விஷயத்த நம்மளால நமக்கு பார்க்க தோணாது, அதே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு தோணும். அது போல பெரிய பெருமானுடைய திருமேனி இருக்கு அப்படின்னு 4 விஷயங்கள் இதுக்கு உப்புமையா 4 விஷயங்கள் சாதிக்கிறார் ஆழ்வார். சரி, இதே போல இப்போ குன்றாடு கொழுமுகில் போல் அப்படின்னு சாதிச்சாரா, எப்படி இருக்கு? ஒரு மலையில சேர்ந்த முகில போல பெரிய பெருமானுடைய திருமேனி இருக்கு அப்படின்றதுக்கு நேர பட்டருடைய ஒரு ஸ்ரீசூக்தியை எடுத்து காட்டுற. பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா, ஒரு மலையில சேர்ந்த முகில போல இருக்கு. சிஞ்சேத் இமம் ச ஜனம் இந்திரயா தடித்வான் பூஷாமணி த்விதிபிர் இந்திரதனுர் ததானஹ ஸ்ரீ ரங்கதாமணி தயாரச நிர்பரத்வாத்
அதிரவு ஷயாலுரிவ சீதல கால மேகா சிஞ்சேத்து நனைக்க வேண்டும். அந்த எம்பெருமான் என்ன நனைக்க வேண்டும்? எந்த எம்பெருமான்? முகிலான எம்பெருமான். முகில் அப்படின்னாலே அதுக்கு மின்னல் இருக்குமே. இங்க என்ன மின்னல் அப்படின்னா பெரிய பிராட்டியார் தான் மின்னல். இந்திரையா தடித்வான். முகில் அப்படின்னாலே அதுக்கு வானவில் இருக்குமே. எங்க என்ன வானவில் அப்படின்னா பூஷாமணி துதுபிர் இந்திரதனுர் தானகா, எம்பெருமானுடைய பூஷணங்கள், அதே போல அவனுடைய மணிகள் இருக்குல்ல, அந்த ஆபரணங்கள், அதுதான் வானவில். இந்த முகிலுக்கு வானவில் அதுதான். ஸ்ரீ ரங்கதாமணி தயாரச நிர்பரத்வாத். முகில் என்றாலே அது நீரால அது பெருத்து இருக்குமே. இங்க என்ன நீர் என்றால் தயாரச நிர்பரத்வாத், தயை கருணை அப்படின்றதே தான் பெரிய பெருமாள் ஆகிய முகிலுக்கு நீராக அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த முகிலானது அதிரோஷயாலுரிவ, அதிரியிலே மலையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார் போல தோற்றமளிக்கின்றது. பெரிய பெருமாள் ஆதிசேஷன் மேல திருக்கண் மலர்ந்து அழுகின்றாரே, அது ஒரு மலையில முகில் சாய்ந்தா போல இருக்கு அப்படின்னு பட்டர் அனுபவிக்கிறார். ஆக பவளவாய் கமல செங்கன் மேல திருமேனி ஒரு பெருங்கடல் போலேயாய் அதிலே கொண்டு முழுக்கும் சுழிகள் போலேயாய்த்து திவ்ய அவயவங்கள் இருப்பது. முதல்ல பச்சைமா மலை போல் மேனி, அது வரையிலும் எம்பெருமானுடைய திவ்ய மேனியை சொன்னார். இப்ப அடுத்தது அவயவங்களை சொல்றார். அந்த திருமேனி எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு கடலை போல இருக்கும். கடலுக்குள்ள அங்கங்க சுழிகள்லாம் ஏற்படும். பொதுவா சுழி ஆறுன்னு சொல்லுவாங்க. சுழி ஆறு அப்படின்றது ஆற்றுலதான் ஒரு இடத்துல அப்படியே சுத்திட்டே இருக்கும் ஜலம். மேற்கொண்டு பிரசரிக்காமல் ஒரு இடத்துல அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும். கடலையும் இருக்கும் போல இருக்கு. சுழி அப்படின்றது கடல்லையும் இருக்கும் போல இருக்கு. ஆக அந்த சுழியில அகப்பட்ட என்ன ஆகும்? கடலுக்குள்ள அப்படியே இழுத்துன்றோம். அது போல என்னன்னா பெரிய பெருமாள் திருமேனி கடலாக இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சுழிகள், அது போலதான் எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்கள் இருக்கு. பவளவாய் கமலச்செங்கன் திருமேனிக்கு பரபாகமான பவளம் படர்ந்தாற் போலேயாய்த்து திருவதரத்தில் அழகு இருப்பது. திருமேனிக்கு பரபாகம் அப்படின்னா, பரபாகம்னா கான்ட்ராஸ்ட். எம்பெருமானுடைய திருமேனியுடைய நிறம் என்ன? அது கருப்பாக இருக்கு, பச்சையாக இருக்கு. ஏன்னா அங்கங்க கருப்பு அப்படின்னு சாதிக்கிறாள், அதுக்காக கருப்பு அப்படின்னு சொன்னா, இங்க பச்சை அப்படின்னு தான் சாதிக்கிறார். இப்போ பச்சைக்கு ஒரு கான்ட்ராஸ்டிங் கலரா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த சிவப்பு இருக்கு இல்லையா, அது அழகான ஒரு கான்ட்ராஸ்டிங் கலராக இருக்கும். அது போலதான் அங்க ஒரு கான்ட்ராஸ்ட் பரபாகமாக தான் எம்பெருமானுடைய அதரம் இருக்கு. எம்பெருமானுடைய அதரம் அப்படின்றது வாய், திருவாய் இருக்கு இல்லையா, அது சிவந்ததாக இருக்கின்றது. சந்திரோதயத்தில் கடல் கொந்தளித்தார் போலே ஆசுத முக சந்திர தரிசனத்தாலே வந்த அழகு ஓதம் ஏறினபடி. சந்திரனை பார்த்தா என்ன ஆகும்னா சமுத்திரமானது கொந்தளிக்கும். அதே போல பக்தர்களுக்கு பார்த்தா பெரிய பெருமாள் ஆகிற அந்த கடல் இருக்கு இல்லையா, அது கொந்தளிக்கிறது தான். அது கொந்தளிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதனுடைய வாயானது, அந்த மலையினுடைய வாயானது அப்படியே சிவப்பாக மாறி விடுகின்றது. அதனாலதான் பவளவாய் எம்பெருமானுடைய வாயானது பக்தர்களை பார்த்த உடனே பவளமாக மாறுகின்றது அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு, எம்பெருமானுடைய வாய் எப்பொழுதுமே பவளமாக தான் இருக்கும். எப்பொழுதுமே அது சிவப்பாக தான் இருக்கும். சிவப்புன்ற நிறம் என்ன குறிக்கிறது அப்படின்னா, சில நிறங்கள்லாம் அந்தந்த குணங்களை குறிக்கும். இப்போ கருப்பு அப்படின்ற நிறம் என்ன குறிக்கிறதுனா கருணை அப்படின்றது குறிக்கும். கருணை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா கருத்த நிறம் இருக்கிற எம்பெருமானுக்கு அதை வச்சுட்டு எம்பெருமானுடைய கருணையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வியாக்கியானத்துல சாதிப்பார்கள். இப்போ வெள்ளை அப்படின்ற நிறம் என்ன குறிக்கிறது? வெள்ளை அப்படின்ற நிறம் எப்பவுமே சுத்தமான சுபாவத்தை குறிக்கும். வெள்ளை அப்படின்ற நிறம். சிவப்புன்ற நிறம் என்ன குறிக்கும் அப்படின்னா, சிவப்புன்ற நிறம் ஆசையை குறிக்கும். அதனாலதான் சன்னியாசிகளுக்குலாம் என்ன வஸ்திரம்? காஷாய வஸ்திரம். அதுக்கு என்ன சொல்லுவார்கள்னா, அது சிவப்பாக இருக்கா என்ன தாற்பயம்னா, அவர்கள் மனசுல இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் அவர்கள் வெளியே அகற்றி விட்டார்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக அவர்களுடைய வஸ்திரமானது சிவப்பாக இருக்கு. மனசுக்குள்ள அந்த சிவப்பு எதுவுமே ஆசை அப்படின்றது கிடையாது, எல்லாத்தையும் அகற்றி விட்டார்கள், ராகத்தை அகற்றி விட்டார்கள். ஆக சிவப்பு அப்படின்றது எதை காட்டும்னா ஆசையை காட்டும். இப்போ முன்னாடி என்ன வியாக்கியானம் பண்ணார்? பெரிய பெருமாள் இருக்கார், அவரை சேவிக்கிறதுக்காக பக்தர்கள்லாம் வரார்கள். வந்ததுனால பெரிய பெருமாளுக்கு அலையெறிகிறா போல ஆசை ஏற்பட எம்பெருமானுடைய வாயானது சிவந்து போறது பவள வாய் அப்படின்னு ஆழ்வா சாதித்தார் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை காட்டிட்டு, இப்ப எம்பெருமானுடைய வாய் இருக்கு, இது இயல்பாகவே சிவந்துதான் இருக்கும். எம்பெருமானுக்கு ஆத்மாக்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஆசையானது இயல்பானது அப்படின்றதுக்கு மற்றொரு பிரமாணத்தை காட்டுறார். வஜசா சாந்தயித்வா என்கிறபடி ஆசிரியரை வினவுகிற திருவதனம் இருக்கிறபடி அவனுடைய இயல்பான ஆசை காட்டப்படுறது இந்த பவளம் அப்படின்றது. வஜசா சாந்தயித்வா, இது விபீஷணனை குறித்து ஏற்படக்கூடிய சரித்திரம்.
என்ன ஆச்சுன்னா விபீஷணன் வந்து ராவண பவனத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அவன் சொன்னான் பெருமாள் இடத்துல இந்த மாதிரி ராவணன் என்ன நிராகரித்து விட்டான், அவனால அவமானம் பெற்றவனாக நான் ஆகிவிட்டேன் அப்படின்னா பெருமாளத்துல வந்து போராடு. அதே போல அதுக்கப்புறம் தான் நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டிருப்போம். வானர முதலிகள்லாம் விபீஷணன் அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு சொல்ல கடைசியில பெருமாள் வந்து அபயப்பிரதானம் பண்ணினார் அப்படின்றது முடிய. அதுக்கப்புறம் பெருமாள் வந்து ஆணையன மரிசிட்ட தத்தமஸ்யா பயம் மயா அப்படின்னு சுக்ரீவனை கொண்டே அழைத்து வர செய்தார் விபீஷணனை. அந்த விபீஷணன் வரான். அவன் வந்து சொல்றான் எம்பெருமான் இடத்துல, பரித்யக்தா மயா லங்கா சுகானிச்ச தனானிச்ச பவத்கதேம் ஹி ராஜ்யம்மே ஜீவிதம் சுகானிச்ச அப்படின்னு அந்த விபீஷணன் சொல்றான். நான் வந்து லங்கையை கைவிட்டுட்டேன், பரித்யக்தா மயா லங்கா. அதே போல மித்ரானிச்ச தனானிச்ச, மித்திரர்களையும் கைவிட்டேன், என்னுடைய தனத்தையும் கைவிட்டேன், எல்லாத்தையும் நான் துறந்து விட்டேன். துறந்துட்டு இப்ப எனக்கு என்ன கதி என்றால், புகழ் என்ன என்றால், எம்பெருமானே நீ மட்டும்தான் ராமபிரானே அப்படின்னு எம்பெருமான் இடத்துல சொல்றான். அதை கேட்டு எம்பெருமான் என்ன பண்றான்னா, ததஸ்தஸ்ய வச்சஹா ஸ்ருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத் வச்சசா சாந்த்வயித்வைனம் ரோச்சனாபியாம் பிபன்னிவா அப்படின்னு ஸ்ரீராமாயணத்துல வால்மீகி சொல்றார். அந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா அவனுக்கு அந்த விபீஷணனுக்கு ஆறுதல் கூறுகிறான். சாந்த்வனம் அப்படின்னா ஆறுதல் கூறுதல். சரி, அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான் இல்லையா, இங்கேயும் அவனுக்கு வந்து நிலை இல்லை அப்படின்னா அவனுடைய மனசு எவ்வளவு வெதுப்பி போகும். அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து நீ என்னுடைய குழாத்தை சேர்ந்தவன் அப்படின்ற அந்த சாந்த்வன வச்சனங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா எம்பெருமான் அதுதான் இங்க சாதிக்கிற இந்த சாந்த்வன வச்சனம் எம்பெருமான் சொல்றான் இல்லையா. அப்ப இயற்கையாகவே அடியார்கள் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவர்களுடைய அந்த தாபத்தை எல்லாம் போக்கி அவர்களை தேற்றக்கூடிய வச்சனம் இருக்கு இல்லையா, அது எம்பெருமான் சொல்வது அவனுடைய இயல்பு. அது எதை காட்டுறது, அந்த பவள வாய் இருக்கு இல்லையா, அது அந்த இயல்பை காட்டுறது. பவள வாய் அப்படின்னு சொல்லிட்டு கமலச்செங்கன் ஜீவாதிருஷ்டத்தாறு இத்திருப்பவளத்துக்கு தப்பினாரையும் அகப்படுத்திக் கொள்ளும் கண்கள். சரி, இப்ப வந்து அந்த பவள வாய் ஆச்சு. பவள வாய் என்ன சொன்னார், ஒவ்வொரு அவயவமே ஒரு சுழிய போல் அப்படின்னு சொன்னார். அதுல மாட்டின்னு அப்படியே திருமேனியில இறங்கி விடுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனா சில பேருக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு, சில பேருக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. அவர்கள் வந்து அந்த பவள வாயில ஈடுபடல அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு கால் ஈடுபடல. இங்க வந்து சில பேருக்கு பாகியம்னு சொல்றதா, பாகியம் கிடையாது, அவர்களுக்கு பாகியம் இல்லாததனால் ஈடுபடல. அப்படிப்பட்டவர்களை கூட அடுத்தது கண்டிப்பா அகப்படுத்தியே தீரும். எது அப்படின்னா கமலச்செங்கண், அது அகப்படுத்தியே தீரும். வாயால் சொல்ல மாட்டாது குறையும் கண்ணாலே இரு தலை கட்டுவது. முன்னாடி திருவாயை பத்தி சொல்லும்போது என்ன பண்ணார், அந்த வாயால எம்பெருமான் வந்து சாந்த்வன வச்சனங்கள் எல்லாம் சொல்றான், ஆறுதல் கூறுகிறான் எம்பெருமான். என்னப்பா கஷ்டப்பட்டு வந்து நல்ல சேவையாச்சா அந்த மாதிரிலாம் எம்பெருமான் கேள்வி கேட்கிறான் அந்த திருவாயால அப்படின்னு சொல்லி. இப்போ கண் என்ன பண்றது அப்படின்னா அதே செயலைதான் செய்யறது, வந்த அடியார்களிடத்துல வினவுகின்றது. வாயால சொல்ல முடியாத விஷயத்தை லோகத்திலேயே பார்க்கலாம், வாயால சொல்ல முடியாத விஷயத்த கண்ணால தெரிவிக்கிற வழக்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் இங்க பெரிய பெருமாள் இடத்துலயும் காணலாம். அந்த கமல செங்கன் அப்படின்னு அந்த செங்கண்ணாலேயே எம்பெருமான் என்ன காட்டுறான் அப்படின்னா தன்னுடைய அந்த அன்பை தெரிவிக்கிறான். இங்க கூட செங்கன் அப்படின்னு இருக்கு, செம்மையான கண், சிவப்பான கண் அப்படின்னு. இங்கேயும் அதே தான் வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் சிவப்பு அப்படின்றது தெரிவிக்கப்படுறதோ அங்க எல்லாமே எம்பெருமானுடைய அந்த ஆசை, அடியார்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை. கருப்புனா கருணை, சிவப்புனா அடியார்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை. யோஜனாபியாம் இவன் இவ என்கிறபடியே அகவாயில் வாத்சல்யாதி குணங்களுக்கு பிரகாசமாயிர இருப்பது. அந்த கண் எப்படி இருக்கு அப்படின்னா ரோஜனாபியாம் இவன் இவ. அந்த விபீஷணன் என்ன பண்ணான், கண்ணாலே பருகினான். ரோஜனாபியாம் இவன் இவ, பிபனம் அப்படியே அதாவது பானம் அப்படின்னா பருகுதல், கண்ணாலே எம்பெருமான் பருகினான். அப்படின்னா என்னன்னா தன்னுடைய கண்ணால தன்னுடைய அகவாயில தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாத்சல்யத்தை எல்லாம் பொடிகிறான் கண்ணாலே. குணங்களுக்கு மென்மை குளிர்த்தி நாற்றம் தொடக்கமானவற்றுக்கு ஒரு போலியாய் அத்தனை அல்லது அகவாயில் தன்னடி எல்லாம் இல்லையே அதுக்கு. கமலச்செங்கன் அப்படின்னு சொன்னாரா, கமலத்தை போல இருக்கக்கூடிய சிவந்த கண் அப்படின்னா அந்த கமலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மலை போல் அப்படின்ற இடத்துல பார்த்தோம் இல்லையா, மலையில இருக்கக்கூடிய குணங்கள் பெரிய பெருமாள் இடத்துல இருக்கு அப்படின்னு அவ்வளவுதான் நினைச்சுக்க வேண்டாம். பெரிய பெருமாள் திருமேனி பரம போக்கியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல ஆழ்வாரிக்கு வந்து கமலம் போன்ற சிவந்த கண் அப்படின்னா வெறும் சிவப்பை சொல்றதுக்காக கமலத்தை போடுற முடியும் அவ்வளவுதானே ஒழிய, ஆனா அந்த சிவப்பு உண்மையா என்ன காட்டுறது, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த வாத்சல்யம், உள்ள இருக்கக்கூடிய இந்த தன்னடி, இந்த கிருபை என்ன, அடியார்களிடத்துல இருக்கக்கூடிய ஆசை என்ன, இதெல்லாம் காட்டுறது. இதெல்லாம் கமலத்துக்கு கிடையாது. ஒரு போலியாய் அத்தனை அல்லது அது ஒரு போலியாக இருக்கும், அது ஒரு உபமானமாக இருக்கும், அவ்வளவுதான் கமலமானது. ஆனா அகவாயில் இருக்கக்கூடிய தன்னலி எல்லாம் அதுக்கு கிடையாது, அந்த கமலத்துக்கு கிடையாது.
விக்கிரகம் இல்லை, குணம் இல்லை, விபூதி இல்லை என்கிற சூன்யவாதிகள் சஞ்சரிக்கிற சம்சாரத்திலே இப்படி விக்கிரகத்தை ஆதரித்த இவர்கள் உத்தேசராக பெற்றோமே என்று ஜீயர் அருளி செய்வார். நஞ்சியர் அருளி செய்வராம். விக்கிரகம் இல்லை, குணம் இல்லை, விபூதி இல்லை என்கிற சூன்யவாதிகள். சூன்யவாதிகள்னா பௌத்தன் இருக்காங்க இல்லையா, அவன் லோகமே சூன்யம் அப்படின்னு சொல்றவன், ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றவன். அதே போல நம்ம அந்த ஸ்ரீபாஷ்ய சாரம் அதிலேயே பார்த்திருக்கோம். அத்வைதிகள் என்ன பண்றார்கள், அவர்களும் இதேதான் சொல்றார்கள். உண்மையாகவே பகவானுக்கு பிரம்மத்துக்கு குணமோ விக்கிரகமோ விபூதியோ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் தெரிகிற இந்த உலகத்திலே ஆழ்வார் போன்றவர்கள் இந்த திருமேனியை ஆதரிக்கின்றவர்களை நாம் பெற்றோமே அப்படின்னு நஞ்சியர் சாதிப்பாராம். இதேதான் திருவாய்மொழியில அந்தாம தங்கு செய்து அப்படின்னு 2:5 அங்க திருவுடம்பு வான் சுடர் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அங்கேயும் இதையேதான் அங்க நம்பளே சாதிக்கிற ஜீயர் அருளி செய்வார் அப்படின்றது. அங்கேயும் இதே வாக்கியம், விக்கிரகம் இல்லை, குணம் இல்லை, விபூதி இல்லை என்கிற சூன்யவாதிகள் சஞ்சரிக்கிற இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஆழ்வார்களை பெற்றோமே என்று நஞ்சியர் வித்தராவார் அப்படின்னு அவங்க சாதிச்சார். ஆக பச்சைமா பவளவாய் கமலச்செங்கன் அது வரைக்கும் ஆச்சு. அச்சுதா அப்படின்றதுல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.